ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஒரு சில விஷயத்தில் நான் முடிவெடுக்க வேண்டிய நேரம் இது அப்படிங்கிற மாதிரி நான் உணர்ந்தேன். ஏன் அப்படின்னா, ஒரு சில விதத்தில் நம்ம என்ன தான் ஒரு சில விஷயத்த ஏற்றுக்கணும்னு நினச்சாலும் அதையெல்லாம் நம்ம மாற்றிக்கணுங்கிறது நம்மளுக்கு தெரியாத ஒரு விஷயமா தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா ஒரு சில இதில் நம்ம நம்பிக்கையாகவும் சரி, அதே நேரத்தில் நம்மளால் சரி பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிற விஷயங்களை மட்டும்தான் நம்ம எல்லாத்தையும் சரி பண்ணிக்கணுங்கிறத மட்டும்தான் நம்ம யோசிக்கணுமே தவிர, அதை தாண்டி எதையும் நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நான் இது பண்ணிக்கிட்டு இருந்தேன். உடனே அம்மா கேட்டாங்க, ஏம்மா இப்போ திடீர்னு இந்த மாதிரிலாம் பேசுகிற? யார் உன்கிட்ட என்ன சொன்னது? யார் மேலே இப்போ கோவமாக இருக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, இல்லைம்மா நான் எதுவும் கோவம்லாம் யார் மேலேயும் இல்லை. கோவப்படுறதுனால என்ன ஆகிட போகுது? யார் மேலேயும் எந்த கோவமும் எனக்கு கிடையாது. கோவப்படுறதுனால ஒரு யூஸும் கிடையாது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிறது. எனக்கு இதுக்கு மேலே எந்த இதுக்குமே நம்மளால் ஒரு மாற்றிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது அப்படின்னோடனே, சில விஷயங்களில் நீங்கள் வேணும் வேண்டான்னு நம்ம எடுத்துக்கிறதுக்கான காரணங்கள் இல்லை, அதையும் தாண்டி நம்ம ஒரு சில விஷயத்தில் யாருக்கும் எதுக்கும் நம்ம பயப்படாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம நினைக்கணும் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது. எதுக்குமே பயப்படாமல் இருக்கணும்னு நினைக்கிறவங்க தான் ரொம்பவே வாழ்க்கையில் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு நான் சொல்கிற விஷயம் ஒன்றே ஒன்று தான். எதுக்காகவும் நீங்கள் எந்த விஷயத்துக்காகவும் கவலைப்பட தேவையில்ல. கவலைப்படுறதுனால ஒன்றும் ஆகிட போகிறதில்ல. உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டுருமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆமாம்மா அப்படி தான் நான் நினச்சிட்ருக்கேன். ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம வேணும் வேண்டான்னு நம்ம சொல்கிறத காட்டியும், அவங்க நம்மளை எந்த விதத்துலேயுமே யாருக்காகவும் ஒரு சில விஷயங்களை மறைச்சி பேசுகிறதுக்கோ இல்லை அது இதுன்னு சொல்லிட்டு போகிறதுக்கோ நம்மளுக்கு எதுக்குமே ஒரு சில இது காரணம் கிடையாது. அதுக்காக நம்ம யாரையும் மாற்றிக்கவும் முடியாது. அதுதான் நான் சொல்கிற விஷயம் அப்படின்னோடனே, சரி விடுங்க அதெல்லாம் நம்ம பார்த்துக்குவோம். புரிஞ்சதை புரியாத மாதிரி நீங்கள் நடிக்க வேண்டாம். ஏன்னா ஒரு சில நேரத்தில் ஒரு சில விஷயங்களில் நம்ம புரிஞ்சுக்கிட்டு புரியாத மாதிரி தான் நடிச்சுக்கிட்டு இருக்கோம். எந்த ஒரு உறவுகளாக இருந்தாலும் நீங்கள் அதனால் எதுக்குமே இனிமேல் நம்ம யாரையும் காரணம் சொல்ல வேண்டியதில்லை. முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் முடிஞ்ச விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டாலே போதும் அப்படின்னோடனே, சரி விடுமா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ எதுக்கும் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. இதுக்கப்புறம் இந்த விஷயத்தில் நம்ம பேச வேண்டிய அவசியமும் கிடையாது. பேசுகிறனால எதுவும் நம்மளுக்கு மாறிட போதான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா ஒருத்தரையும் நம்ம சரி பண்ணிக்கவோ இல்லை அடுத்தடுத்த விஷயங்களில் ஒரு காரணத்தை ஏற்றுக்கவோ நம்மளுக்கு வழி இல்லை. அதுக்காக நம்ம யாரையும் மன்னிப்பு கேட்க வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம மறுக்கவும் அவசியம் கிடையாது. போக போக நம்மளுக்கு எல்லாமே சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிகிட்டு இருந்தேன். ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே எனக்கு புரியுதுமா, புரியாமல் கிடையாது. உங்களை இனிமேலாம் நான் மாற்றணுங்கிறதெல்லாம் கிடையாது. எதுக்குமே ஒரு அவசியங்கிறது இருக்குது. அந்த அவசியத்தை நான் எடுத்துக்கிட்டு போகிறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு டைம்ங்கிறது கிடைக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் என்னால் எந்த ஒரு விஷயத்துலையுமே நம்பிக்கையாக பேச முடியும். நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத. எதுக்கு எடுத்தாலும் நம்ம ஒருத்தர் ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டு இல்லாமல் வேறு ஒரு விதத்தில் நம்மளை சரி பண்ணிக்கிறதுக்கு தான் பார்த்துக்கணும் அப்படின்னோன்னா, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுதுப்பா. இதுக்கப்புறம் நம்ம எந்த விஷயத்துலையும் இனிமேல் மாற்றிக்கணுங்கிற அவசியம் இல்லை. போக போக உங்களுக்கே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. சரி ஓகேப்பா, நீங்கள் அதை பற்றியெல்லாம் ஒன்றும் பேசாதீங்க.